ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? பிக் பாஸ் டைட்டில் வின்னர் அசீம், அதை யாராலையும் மாற்ற முடியாது. ஸோ கொஞ்ச நாள் கேப் ஆகிடுச்சு நான் பிக் பாஸை பற்றி பேசாதனால இன்றைக்கி அதை பற்றி ஃபைனலை பற்றி கொஞ்சம் சின்னதாக ஷார்ட்டாக பேசி முடிச்சிடலாம் தான் நான் இந்த வீடியோ பண்ணுறேன். சின்னதாக முடிச்சிடறேன். அதுக்கு முன்னாடி இத்தனை நாள் ஏன் பண்ணாமல் இருந்தேன்னு உங்களுக்கே தெரியும். வாரிசு துணிவுன்னு பேசியாச்சு. இப்போ கொஞ்சம் அது அடங்கியிருக்கு. வாரிசு வேர்ல்டு வைட் 250 crores அந்த படம் கலெக்ட் பண்ணியிருக்கு. இதை காக்கா வடை சுடுற கதை, அந்த கதை, இந்த கதைன்னு சொல்கிறவங்களும் ப்ரொடியூசர்கிட்ட போய் கேளுங்க. ப்ரொடியூசர் சொல்லியும் நம்பாதவங்க மூலையில் உட்காந்து அழுவுங்க. உங்களால் அது மட்டும்தான் பண்ண முடியும். தளபதி கிட்ட கூட நெருங்க முடியுது உங்களால். ஸோ அதை விட்டுடலாம். இனிமேல் வாரிசு துணிவை பற்றி நம்ம பேச வேணாம். நிறையா பேசியாச்சு, முடிஞ்சாச்சு. அதை தூக்கி ஓரமாக வச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்க போகலாம். தளபதி 67 அப்டேட்டுக்கு நம்ம வெயிட் பண்ணலாம். அசீம் வெற்றியை சில பேரால் நிறைய பேரால் ஏற்றுக்க முடியல. ஏன்னா உங்களுக்கு இந்த மகேஸ்வரி, விக்ரமன், அப்புறம் இன்னும் 2 பேர் குயின்ஸ்லி, இவங்களாம் தான் கிரேட்டுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அசீமை வெறுக்க தான் செய்வீங்க. இன்க்ளூடிங் அசீம் ஜெயிச்சதுக்கப்புறம் மகேஸ்வரி ஃபேஸை பார்த்துருக்கணும். நீங்கள் எத்தனை பேர் நோட் பண்ணின்னு தெரியல, ஆடலை. அந்த மேடம் பேசின பேச்சுக்கு எங்கே பார்த்தாலும் கொளுத்தி போடுறது, எங்கே பார்த்தாலும் வெடிக்கிறது. அதை கேட்க வந்தால் நீ யாருன்னு கேட்கறது. அதுக்கு தான் அசீம் ஜெயிச்சார். அசீமோட வெற்றி தான் உங்களுக்கு செருப்படி மிஸ் மகேஸ்வரி மேடம். நாட் ஒன்லி மகேஸ்வரி, அசல் கோளாறு, அந்த அசல் கோளாறு கூட ஒரு பொண்ணு சுற்றி இருந்துச்சு. அந்த பொண்ணு குயின்ஸ்லி, அந்த டீமுக்கு. அப்புறம் குறிப்பாக ஆயிஷா மேடம், உங்கள் எல்லாருக்கும் சவுக்கடி செருப்படி எல்லாமே அசீமுடைய வெற்றி தான். இல்லை, நான் குறிப்பிட்டு நான் எதுவும் சொல்ல விரும்பலை. ஏன்னா அசீமோடைய வெற்றியை நான் எப்படி பார்க்குறேன்னா, ஒரு குரூப்பாக சேர்ந்து ஒரு மனுஷனை கீழே வீழ்த்த முடியும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது உங்களுடைய தோல்வின்னு நான் ஏதோ ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். அந்த தோல்வி தான் அசீமோடைய வெற்றி. இதை யாராலையும் மாற்ற முடியாது, மறுக்க முடியாது. அவ்வளோதான் காய்ஸ், பிக் பாஸ் முடிஞ்சிடுச்சு. அடுத்த சீசனில் முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லாக ரிவ்யூ பண்ண பார்க்குறேன். அண்ட் ஆல் தி பெஸ்ட் அசீமன்னா. இந்த வெற்றியை நீங்கள் தலைக்கு எடுத்துக்காமல் கொஞ்சம் உங்கள்கிட்டையும் குறைகள் இருக்குது, அதை மாற்றிக்கிட்டு நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளாக வாழ்ந்து காட்டுங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட். அவ்வளோதான் காய்ஸ். இன்னும் நிறைய வீடியோ நான் பண்ணலான் இருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக அதை பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி பிக் பாஸ் ஷோரூமை பற்றி ஒரு சின்ன ஷார்ட் வீடியோ பண்ணியிருப்பேன். அப்போ கொஞ்சம் வாய்ஸ் ரெஸ் ஆகிடுச்சு. அந்த பிக் பாஸ் ஷோரூம் வடபழனி கமலா தேட்டர் பக்கத்தில் இருக்குது. அங்கே போனீங்கன்னா இந்த மாதிரி ஷர்ட்ஸ், டிஷர்ட்ஸ், இது ரஞ்சித் எம்எஸ் அவங்கள வாரிசு ஷர்ட். இது 210 தான். இது நான் வாங்கலை, என் ஃப்ரெண்டு மூலிமா வந்தது. என் ஃப்ரெண்டு இந்த வாரிசு டீம் அப்போ டிக்கெட்டோடு கொடுத்த விஷயம் இது. இன்னும் 2 ஷர்ட் தரேன் இருக்காரு. ஸோ நீங்களும் போய் அந்த ஷோரூமில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக டிசப்பாயிண்ட் ஆக மாட்டீங்க. ஓகேவா? தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.